நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்து உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். புரிய தூய்மை மிகுனர் கருணைக்கு ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் நித்யானந்தம் சிலுவையம்மாள் லியாண்டர் விஜய் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஆரோக்கிய மேரி ஆரோக்கியதாஸ் ரோசாலி ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புனித அன்னை தெரேசாவின் பெயர் கொண்ட விழாவினை சிறப்பிக்கும் பொதுநிலை அன்பு பணியாளர்களின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. உயிருள்ள இறைவனின் ஆலயங்கள், நீங்களே இயேசுவை மூளைக்கல்லாக்கியவர், நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள், நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள். கனி தரும் திராட்சை கொடியவரே, இலைகளாய் இணைந்து கனி தருவோம். கனி தரும் திராட்சை கொடியவரே, இலைகளாய் இணைந்து கனி தருவோம். கனிகளெல்லாம் பறித்துவிட்டால் நீங்களே உயிருள்ள இறைவனின் ஆலயங்கள், நீங்களே இயேசுவை மூளைக்கல்லாக்கியவர், நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இந்த பலிப்பு இன்றைய தினம் கொல்கத்தா நகர் புனித திரேசா அவருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அந்நிய நாட்டிலே பிறந்த அவர் நம்முடைய நாட்டிலே வாழ்ந்து சாதித்தவர், ஏழை எளிய மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்தவர். இந்தியாவில் ஆரம்பித்து உலகம் முழுவதில் உள்ள
எல்லா ஏழை எளிய மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து புனிதரானார். இவர் காட்டிய அந்த பாதை சின்னம் சிறிய இந்த சகோதரர்களுக்கு நீங்கள் செய்தபோது எல்லாம் எனக்கே செய்தீர்கள். இதை நாம் மனதில் கொண்டு வாழ்வோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான வான தூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை நம் தேவனாகிய எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறி, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக.
இறைவா சிலுவையின் கொல்கொத்தா என்ற திருமகனின் அன்புக்கு ஏழை எளியோருக்கு காட்டிய பேரன்பின் வழியாக பதில் அன்பு காட்ட புனித திரேசாவை நீர் அழைத்தீரே. துன்புறும் எங்கள் சகோதர சகோதரிகளில் கிறிஸ்துவுக்கு பணிபுரிய அவரது பரிந்துரையின் வழியாக எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வாசகம். நீங்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், கிறிஸ்து கடவுளுக்குரியவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திரு வசனங்கள் 18 முதல் 23 முடிய. சகோதர சகோதரிகளே, எவரும் தம்மைத்தாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். இவ்வுலகில் தங்களை ஞானிகள் என்று கருதி கொள்வோர் தாங்களே மடையராகட்டும். அப்போது அவர்கள் ஞானிகள் ஆவார்கள். இவ்வுலக ஞானம் கடவுள் முன் மடமையாய் உள்ளது. ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு ஞானிகளை கடவுள் அவர்களது சூழ்ச்சியில் சிக்க வைப்பார். மேலும் ஞானிகளின் எண்ணங்கள் வீணானவை என ஆண்டவர் அறிவார். எனவே மனிதரை குறித்து யாரும் பெருமை பாராட்டலாகாது. பவுல், அப்பல்லோ, கேபா ஆகிய அனைவரும் உங்களுக்கு உரியவர்களே. அவ்வாறே உலகம், வாழ்வு, சாவு, நிகழ்காலம், எதிர்காலம் இவை அனைத்தும் உங்களுக்கு உரியவைகளே. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், கிறிஸ்து கடவுளுக்கு உரியவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 24 1 - 6 முடிய உள்ள இறைவார்த்தைகள். மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. பல்லவி. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பல்லவி. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. பல்லவி. மண்ணுலகும்
அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. Alleluia, 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 Alleluia. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூகாஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு ஜெனசரேத் ஏரி கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருங்கி கொண்டிருந்தனர். அப்போது ஏரி கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகு விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்று தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகுகளில் தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அவர்களை அழைத்தார்கள். வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் காலில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்பட்டனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயின் மகள் யாக்கோப்பும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு வந்து சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின் சென்றார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, அன்னை தெரேசா பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்நிய நாட்டில் பிறந்து நம்முடைய நாட்டிற்கு வந்து கொல்கத்தா என்ற இடத்திலே கன்னியர் இல்லத்திலிருந்து அவர் ஆற்றிய பணிகள் சொல்லணுன்னா, அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் ஒரு கடல். அவ்வளோ சுலபமாக நீந்தி வெளியே வர முடியாது. அது ஒரு அன்பின் கடல். அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரே வசனம், சின்னம் சிறிய இந்த சகோதரருக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். கொல்கத்தாவில் இருந்த ஏழை எளிய மக்களையும் கைவிடப்பட்டவர்களையும் துன்பப்படுகின்ற இந்த மக்களையும் அவர் கண்டு அவர்கள் எல்லாரையும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதற்கேற்ப
எல்லாருமே என்னுடைய சகோதர சகோதரிகள். குறிப்பாக கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், விதவைகள், இப்படிப்பட்ட நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற இந்த மனிதர்களை தன்னுடைய பிள்ளைகளாக தேர்ந்து கொண்டார். கையில் காசே கிடையாது. 5 ரூபாயை வச்சுக்கிட்டு இந்த பணியை ஆரம்பித்தாங்க. அந்த சின்ன தொகையை வைத்து உலகம் முழுவதையுமே மாற்றி அமைத்தாங்க. அதுக்கு காரணம் அவர்கள் இந்த தெய்வ பக்தி, தேவ நற்கனையை மையமாக கொண்டு வாழ்ந்தார்கள். இறை பற்றோடு ஏழை எளிய எல்லா மக்களையும் தன்னுடைய மக்களாக அவர் வாழ்ந்தார். அவர் சாதித்த அத்தனையும் ஆண்டவர் தாமே அவருடன் இருந்து நிறைவேற்றினார். ஆனால் இந்த சாதனையெல்லாம் தேவநற்கனை மையமாக வைத்து செய்தாலும் அவரிடத்தில் விளங்கிய ஆழ்ந்த விசுவாசம், இறை பற்றோடு இறைவன் தன்னோடு இருந்து எல்லாவற்றையும் ஆற்றுவார் என்ற ஒரே நம்பிக்கையில் சாதித்தார். இன்றும் அந்த சாதனையை அந்த 6 சகோதரிகளுடைய இல்லமானது தொடர்ந்து ஆற்றிக்கொண்டு இருக்கின்றது. இதே பணியை நம்மிடையே இருக்கின்ற குடும்பத்தில் இருக்கின்ற சகோதரர்கள் இந்த பணியை தொடர்ந்து ஆற்றுகின்றார்கள். கைவிடப்பட்டவர்களுக்கு அன்பும் இரக்கமும் காட்டி அவர்களை காப்பாற்றுவது, துன்பப்படுகின்ற மக்களுக்கு பொருள் உதவியை விட அருள் உதவியும் அன்பு உதவியும் தான் சிறப்பானது. நம்முடைய அன்பும் இரக்கமும் பரிவும் எத்தனையோ பேர் அவர்கள் எல்லாரையும் ஒன்றாக சேர்க்கின்றது, மனம் மாற்றுகின்றது. பெரிய சாதனை யார், எந்த நாட்டை சேர்ந்தவர், எந்த மொழியை சேர்ந்தவர், எந்த இனத்தை சேர்ந்தவர் என்பது கிடையாது. இவைகளையெல்லாம் கடந்த ஒரு நிலையில் எல்லாரும் மனிதர்கள், கடவுளுடைய பிள்ளைகள் என்ற அந்த அடிப்படையில் சாதித்தார். இந்த மனநிலையில் தான் தொடர்ந்து கன்னியர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று அந்த பணியில் இருக்கின்ற மற்றவர்களுக்காகவும் நாம் மன்றாடுவோம். என் அன்பு இயேசுவே, எல்லோரும் வாழவே என்னையே தருகின்றேன். ஏழை என்னையும் எளிய என் வாழ்வையும் தயவாயேற்றிடுவே. இறைவா என்னை ஏற்றிடுவாய், உன்னை மாற்றிடுவாய். இறைவா என்னை ஏற்றிடுவாய், உன்னை மாற்றிடுவாய். கண்களை தர நினைத்தேன், அது கலங்கிடும் நிலை கண்டேன். கைகளை தர நினைத்தேன், அரை பணிந்தது என உணர்ந்தேன். அப்படியே கொடுக்கின்றேன், என்னை அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அப்படியே கொடுக்கின்றேன், என்னை அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இறைவா என்னை ஏற்றிடுவாய், உன்னை மாற்றிடுவாய். இறைவா என்னை ஏற்றிடுவாய், உன்னை மாற்றிடுவாய். உள்ளத்தை தர நினைத்தேன், அது உடைந்திடும் நிலை கண்டேன். என்னையே தர நினைத்தேன், நான் தகுதியில்லை உணர்ந்தேன். தவமிருந்து கொடுக்கின்றேன், என்னை தள்ளிவிடாமல் ஏற்றருளும். தவமிருந்து கொடுக்கின்றேன், என்னை தள்ளிவிடாமல் ஏற்றருளும். இறைவா என்னை ஏற்றிடுவாய், உன்னை மாற்றிடுவாய். இறைவா என்னை ஏற்றிடுவாய், உன்னை மாற்றிடுவாய். இறைவா என்னை ஏற்றிடுவாய், உன்னை மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, கன்னியான புனித தெரேசாவின் விளங்கிய உமது வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்கு உரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் அவருடைய பேறு பலன்கள் உமக்கு உகந்ததாய் இருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித தெரேசாவினுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாற்றால் பாதுகாப்பு அளிக்கின்றீர். ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதொரு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்ச்செழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் அன்னை தெரேசா ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பற்றுக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்திருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீரின் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் பெறும்.
என் இதயம் எழுந்து வாருமே. என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே. என் அருகில் மிகமிருந்து வழி நடத்துமே. இன்பம் பெருகும் போது அதை பகிர்ந்து கொள்ளவா, துன்பம் வரும்போது நீ தோள் கொடுக்கவா, இனிமை பொங்கும் போது இணைந்து மகிழவா, இன்னல் அணுகும் போது கை கொடுக்கவா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. என் இதயம் எழுந்து வாருமே. என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. சோதனையின் போது சொந்தமாகவா, வேதனையின் போது தாங்கிக் கொள்ளவா, பாவம் செய்யும் போது தடுத்து நிறுத்தவா, பயந்து ஒளியும் போது பாதுகாக்கவா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. என் இதயம் எழுந்து வாருமே. என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிறைந்து நில்லுமே. என் அருகில் நிலமிருந்து வழி நடத்துமே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் ரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டீரும். அரிய காயங்களுள் என்னை வைத்தீரும், பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டீரும். பொருது சத்ருவிடம் நின்று காத்தீரும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருக என்ற அன்போடு என்னை ஏவீரும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, விண்ணக கொடையின் பங்கேற்பால் ஊட்டம் பெற்ற நாங்கள்
உம்மை வேண்டுகின்றோம். புனித திரேசாவின் எடுத்துக்காட்டால் இயேசுவின் பாடுகளை எங்கள் உடலில் தாங்கி உம்மை மட்டுமே பற்றி கொள்ள நாங்கள் முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அற்புத குழந்தை இயேசுவுக்கு நாள் ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்களுக்கு நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாடு என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாடு என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாடு என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன்
தூயாவின் பேராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.